ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக் சமையல். இன்றைக்கி கேரட் புட்டிங் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புட்டிங் தான் இது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க கேரட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 8 கிராம் அகர் கட் பண்ணதை எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கலாம். நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இதே டைமில் நம்ம 3 கேரட் எடுத்து தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட்டும் பால் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும். கேரட் நல்லா வெந்திருக்கு. நல்லா சூடாறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். காய்ச்சி வச்ச பாலும் சேர்த்து வந்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கிளாஸ் தண்ணி சூட வைக்கலாம். தண்ணி சூடாகும்போது நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சா அகரம் சேர்த்து அது கரையின வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு கொதி வந்ததுமே அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சுகருக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் எடுத்துக்கலாம் மில்க் மேடு. சர்க்கரையும் அகரும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போது பாலும் கேரட்டும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இந்த தண்ணியில் போட்டு ஒன்று கொதிக்க வைக்கலாம். கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனதுமே ஒரு ட்ரேயில் நெய் தடவி அதில் நல்லா வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம். 1 மணி நேரம் வெளியில் இருக்கட்டும். நல்லா சூடாறுனதுமே ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். 1 மணி நேரம் கழித்து நல்லா செட்டாகி வந்துடும். 1 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் நாங்கள் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துக்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க கலருக்காக. சைடு நல்லா கட் பண்ணி ஒரு பிளேட்டு வச்சு திருப்பி விட்டால் நம்மளோட கேரட் புட்டிங் ரெடி. Thanks for watching.